என்ன பண்ணின்னு இருக்கீங்க? பாப்பா நான் காலையில மாவு அரைச்சேன்ப்பா. இந்த மாவு சரி புளிச்சு போச்சு, சரி ஃப்ரிட்ஜில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா நீ தக்காளி வேறு வாங்கி வந்து வச்சுக்கிறியா? ஸோ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜில் இடமே இருக்கிற மாதிரி தெரியலப்பா. ஏன்மா என்னென்ன இருக்கு ஃப்ரிட்ஜில்? அங்கே பார்த்தா ஒன்று பிரயோஜனமான பொருளும் காணும், எதுவுமே எல்லாம் கொஞ்சம் 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 யூஸ் பண்ணிட்டு வைக்கிறேன் இல்லையா? அதுவே இடத்த அடிச்சுங்கிற மாதிரி இருக்குதுப்பா. அதை சரி சுத்தம் பண்ணிட்டு ஒரேடியே வச்சிடலாம், வைக்கவே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம்ப்பா. சரிம்மா, இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம்ப்பா. உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துடலாம்ப்பா. பார்க்கலாங்களாம்மா நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்ட்டு. வந்து பாருங்கம்மா இப்படி இருக்குங்கம்மா. என்னென்ன வச்சிருக்கீங்கம்மா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன வச்சிருக்கீங்க? ஃப்ரீசர்ல. ஃப்ரீசர்லையா? ஃப்ரிட்ஜ் ஆஃப்ல இருக்காமா? நான் தான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. சரி க்ளீன் பண்ண போறோமே, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தெரியல, ஐஸே ஆகாதே இருந்துச்சு ஒரு 4-5 நாள். அதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? நீ என்னவோ சொல்லிருந்தேப்பா, எதோ கம்மி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமா, லெவல் கம்மியா இருக்குன்னு. அதான் பண்ணி வச்சுக்கிறேன். இதுன்னா நீங்க தான் வச்சுக்கிறீங்கப்பா. ஆமாமா, இது ஐஸ் கியூப். பாத்தீங்கன்னா நம்ம ஜெயஸ்ரீ தான்ப்பா அவங்க வச்சிருக்கிறாங்க. வந்தாங்க இல்லையா, இதெல்லாம் வாங்கி வந்தாங்க அவங்க. எங்கம்மா இது? பொரிச்சு சாப்பிட்றதுக்காக. மீனாமா? இதுப்பா நெத்திலி மீன். அதான் நெத்திலி மீன் யாராவது இதுலயே போட்டு வச்சுக்கிறாங்க, பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சரி அதை அங்கேயே வச்சிடலாம். இது இங்கேயே வச்சிடலாம்ப்பா. இது கொஞ்சம் கிளீனாக தான் இருக்குது, எதுவும் இல்லை இதுல, அதனால அது மூடிடலாமா? மூடிடலாமா? சும்மா மேலே உனக்கு குறைச்சிடறேன்ப்பா. இது லைட்டா இதுல பாத்தீங்கன்னா பால் தான்ப்பா. இந்த மாதிரி வச்சிடுவேன், கிண்ணத்துல வச்சு கொஞ்சம் தேவையானதை கட் பண்ணி ஊத்தி மிச்சத்தை அப்படியே வச்சுக்கிறது. வச்சிடுவோம். நம்ம ஆயாக்கு கொஞ்சம் போட்டு கொடுப்போம்ல சாயந்தரத்துல, அதுக்காக. இதெல்லாம் நம்ம டப்பாலாம் ஊந்து கிடக்கு. அதுதான்ப்பா அவசரமா வரேன்னா ஏதாச்சும் எடுத்துக்கிறேன்னா இப்படி போட்டு போயிடுறேன். அதப்பா கதவா முச்சான்னு கிடக்குப்பா. கொத்தமல்லி பாருப்பா வாயில் வரோம் இல்லையா? ஆமா, பழுக்க வச்சு இப்படி பண்றீங்க. ஆமாப்பா, இப்படி டப்பால போட்டுருந்தேன். அதுதான் எல்லா குழம்பும் நிறைய நிறைய போட்டுருவேன் இருக்கும்போது. இந்த மாதிரி பழையா போயிட்டு இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுது ஒரு 2-3 நாள்லப்பா. சரி, ஃபுல்லாகவே இந்த கழுவி எடுத்து போட்டுப்பா. இது என்னதுமா? இது இஞ்சிப்பா. இஞ்சி நம்ம இதெல்லாம் கூட கழுவிட்டு வச்சுக்கலாம்ப்பா. வேற என்ன வச்சிருக்கீங்க? இஞ்சி பூண்டு தான் அரைச்சி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறோம் இதில். சூப்பர்மா. எப்பவுமே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வீட்டில் வச்சிடுறது. இதில் காய்கறி தான்ப்பா இருக்கு. நம்ம பாக்கெட்டில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிச்சத்தை வச்சிடுறதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அம்மா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறாங்க என்னென்ன இருக்குன்ட்டு. வாங்க நம்ம அப்படியே அம்மா என்னென்னலாம் இன்னும் வச்சிருக்காங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த அறையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான்ப்பா ஒரு 4-5 பொருள் தான் இருக்குது. அது நம்ம இப்படி உழுது கிடக்கிறதால அரைச்சிக்கிற மாதிரி இருக்குது. எடுத்துட்டு ஒரே கவர்லயே தேவையில்லாம் போட்டுடலாம்ப்பா. சரிம்மா. கருவேப்பிலை தான் அதுல கிடக்குது. சரி சரி. அண்ணா யா குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமா, இப்பதான் வந்தேன். போனோம். சரியா சரியா. சுத்தண்ணி போட்டு வேண்டியது தானே, போட்டிருப்போம்ல. அம்மா முத்துமாரியம்மன் கோயிலாண்டதான் வாசத்தை வச்சு கோலம் போட்டு சாமி துணியெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் துவச்சி காய வச்சு மடிச்சு வைப்பாங்க. அந்த வேலை தான் பாக்குறாங்க. அதுக்காக வந்தோம்னா குளிச்சுட்டு முத்துமாரியம்மன் கோயிலாண்ட போய் சாமிக்கு வேலை பார்த்துட்டு வருவாங்கம்மா. கருவேப்பிலையும் காஞ்சி போய் இருக்கு. அதுல இருந்து காய்கறி எல்லாம் இப்படி எடுத்து வச்சுட்டேன். சரி சரி. ஒரே குப்பெல்லாம் இந்த ஒரே கவர்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நெய் தான்ப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே வச்சா கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறது. நல்லா கட்டி ஆயிட்டு இருக்கேம்மா நெய். அதை கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சிருவோம் இல்லையா? இந்த அக்கா வாங்கி வந்தது தானே? அவங்க வாங்கி வந்து தருவாங்க. அவங்க வீட்டாண்ட வித்துன்னு வருவாங்களாம், அவங்க வாங்கி வந்து தருவாங்க நம்மளுக்கு. நம்ம எப்பனா பொங்கல் அந்த மாதிரி செஞ்சா அதில் போட்டுடுறது. இந்த டப்பா பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சுக்கிறேன்னா தண்ணி சொட்டினே இருக்கும். அந்த ஐஸ்ல இருந்து தண்ணி வரும் இல்லையா, அதுக்காக இது வச்சிருவோம். இது ரொம்பிச்சுன்னா எடுத்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இந்த தண்ணியை. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஃப்ரிட்ஜ் தான் வச்சுக்கிட்டு. நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அதுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் தான் கொடுத்தாங்க. சரி, அதனால நம்ம அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு இந்த பெரிய ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தாங்க அந்த ஃப்ரிட்ஜை. அது பார்த்தீங்கன்னா இந்த வயசுலாம் எதுவுமே ஒர்க் ஆகாது, இந்த லைட்லாம் எரியாமல். ஆனால் நம்ம தேவையான பொருள் மட்டும் நான் வச்சுன்னு இருந்தேன். சரி, இப்போ நிறைய பொருளுங்கெல்லாம் நம்ம வைக்க பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோங்க. நம்ம தொடச்சிடலாமா? சுத்தமாக சுத்தமாக தொடச்சிட்டு அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா.
கண்ணாடியே கழுவிடலாமா கழட்டி? இல்ல சுத்தமா தான்ப்பா இருக்கு. ம் நம்ம இன்னொரு நாளைக்கு கழுவிக்கலாம். சரிம்மா, அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? பாத்துடலாம்ப்பா. மாவு டப்பா பத்தாததுனால ஒரு 2 கண்ணாடியும் கழட்டி கேட்டி பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறோம். இது என்னம்மா? எலுமிச்சை பழம் தான்ப்பா. சரி கம்மியா விற்கும் இல்லையா? ஆமா. அப்போ வாங்கி வந்து வச்சுக்குவோம். இந்த லெமன் ஜூஸ்ல அம்மா அப்படியே வேலையிருந்து வராங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிப்பாங்கம்மா. வந்தாங்கன்னா வெயிலிருந்து வந்தாங்கன்னா ஜூஸ் போட்டு குடிப்போம். நம்மளுமே ஜூஸ் போட்டு குடிப்போம். நம்ம பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு லெமன்ல அந்த எலுமிச்சை பழத்தை தான் போட்டு தேய்ப்போம். அதுக்காக வச்சுக்குவோம். அதனால கொஞ்சம் நிறைய கம்மியா விலையா இருக்கணும் இந்த மாதிரி வாங்கி வந்து நிறைய வச்சுக்குவேன். இது என்னதுமா? இது எடுப்பா. எனக்கே மறந்து போயிடும். என்ன வைக்கிறேன்றது கூட மறந்து போயிடும். காட்டுங்க, என்ன தூள் அது? வேர்க்கடலை தூள்ப்பா. பொரியலுக்குலாம் போடுவோம் இல்லையா, போட்டு கொஞ்சம் மீந்துடும். உங்க டப்பால போட்டு வச்சுக்கிறேன்ப்பா. டப்பா டப்பாவா வச்சிருக்கீங்களேம்மா? பச்சை மிளகாய் தான்ப்பா. இன்னுமா இப்படி ஆயிடுச்சு? ஆயிடுச்சுப்பா பச்சை மிளகாய். நம்ம இதில் நல்லதா பார்த்து எடுத்துக்கினேன் மிச்சத்தை போட்டுருவோம்ப்பா. அது பாட்டில்னாக்கா இப்படிதான் வேஸ்ட் ஆகிடுது. நம்ம பார்த்துனே இருக்கணும் அப்பப்போ என்னென்ன இருக்குன்ட்டு. இது என்னம்மா? சவுச்சவா? சவுச்சவப்பா. பெங்களூர் கத்திரிக்காய் இல்லையா, அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. மோஸ்ட்லி நம்ம காய்கறிலாம் வாங்கின போய் செஞ்சு காலி பண்ணிடுவோம். ஆமா, இது மாதிரி சரி ஒன்று போடுவோம் இந்த காய் பொரியலுக்கு. சரி ஒன்று போட்டுக்கலாம்ப்பா. சாம்பாருக்கு பொரியலுக்குலாம் போடும்போது எலுமிச்சை பழம் தாங்கம்மா. குட்டி குட்டி எலுமிச்சை பழம். நம்ம எலுமிச்சை பழம் வாங்கி வந்தோம்னா இருக்குது. நீங்கள் பாடவே மாட்டாங்க. கடைக்கிட்ட போகும்போது எலுமிச்சை பழம் கம்மியாக இருக்குது, சரி கொஞ்சம் வாங்கி போய் தானே வாங்கி வந்துடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே வச்சுக்குவேன். இது சாமி விளக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் பழம் மாதிரி பழுத்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். குழக்காடு இது கரைச்சி சாமிக்கு நல்லா தேய்ச்சி பழிச்சின்னு வந்துடுவாங்க. அதுக்காகவே இது மாதிரி வச்சுக்கிறது எலுமிச்சை பழத்தை மட்டும். இதுக்குள்ள என்னம்மா வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள பட்டாணிப்பா. கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சுக்கிறேன். நம்ம அடிக்கடி பச்சை பட்டாணி போட்டு எதுனா செய்வோம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஊற வச்சிருந்தாக்கா வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் ஊறிச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சுக்கிறது. கெட்டு போயிடும் இல்லையா வெளியவே இருந்தா, அதனால கொஞ்சம் ஊற வச்சேன். அதுதான்ப்பா. காலி டப்பா கூட இருக்குதுப்பா. அதுல என்ன வச்சிருக்கேன்னு தெரியல, காலியா இருக்குது. போட்டு வைப்பேன் இல்லையா, அதை எடுத்துட்டு இருந்தா காலியாவே இருக்குது. கொஞ்சோண்டு தயிர் துவைக்கிறதுக்காக சின்ன பாக்கெட் வாங்கி அந்த 10 ரூபா. அது நம்ம பழைய சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிட்டு கொஞ்சம் வச்சிருக்கிறோம்ப்பா. சாம்பார் பொடிப்பா. சாம்பார் சாதம்லாம் செய்யலான்ட்டு சாம்பார் பொடி அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த பொடி. மாங்காய் ஊறுக்கா ஒரு கவர் வாங்கி வரோம் இல்லையா, அது போட்டுட்டு அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் 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 அப்படியே இருக்குதுப்பா. முருங்கைக்காப்பா. இது கொஞ்சம் கொஞ்சம் வதங்கி போயிட்டு இருக்குமா? ஆமாப்பா. வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆண்டி இருப்பாங்களா, உனக்கு தெரியும் இல்லையா? ஆமா தெரியும். அவங்க கொடுத்தாங்கப்பாங்க. மரம் இருக்குது, அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு போயிருந்தேன். கவர் நீரை போட்டு வச்சிடலாம்ப்பா. ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குதுப்பா. கொடை மிளகா பச்சையா தான்ப்பா வாங்கி வந்தோம். அது பழுத்தே போயிட்டு இருக்கு பாருமா. பழுத்து இந்த மாதிரி கலர் ஆயிடுச்சுப்பா கொடை மிளகா. கோசுப்பா. இது நல்லா இல்லை போட்டுக்கலாம்ப்பா. இந்த கோசை கருப்பாயிடுச்சு. இல்லையா நீங்க? இல்லப்பா, அவன் உள்ள இருந்தா பாக்கலப்பா. அது நல்லா இல்ல. என்னன்னு தெரியலையப்பா. இது கடலை மாவுப்பா. வெண்டைக்காலாம் பகோடா போட்டோமே, ஆமா, அந்த மாதிரிலாம் அரைப்போம் இல்லையா, அப்ப அரைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பா. மாதுளம் பழம்ப்பா. வதங்கி போயிடுச்சுப்பா. நீ வீட்டில் இருக்கிறல்லப்பா, பிரிச்சு நீ சந்தியாவும் சாப்பிட்டுலாம். சாப்பிட்டுருப்பா. வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. சரிம்மா சரிம்மா. தக்காளி பாக்ஸ் மட்டும் கழுவி வந்து வச்சுக்கலாம்ப்பா. தக்காளி மட்டும் இதில் போட்டு வச்சுக்குவோம். தக்காளி தான் காலி ஆயிடுச்சு. அதை வாங்கி வந்து வச்சுக்கிறேன். எவ்வளோப்பா இந்த தக்காளி? அது 1 கிலோ 17 ரூபான்னு 3 கிலோ வாங்கி வந்தோம்மா. 17 ரூபாயா? இருக்கு. இது தக்காளிப்பா. கட் பண்ணி தக்காளி இதில் வச்சிருந்துக்கிறேன். அது கூட இதுலயே இருக்குப்பா. கலர் டப்பா இருக்கு பாருங்கம்மா. ஆமாப்பா. இதுல என்னம்மா இருக்கு? இதுலயே ஒரு இஞ்சி தான்ப்பா இருக்குது. இது ஒன்று போட்டு மூடி வச்சிருந்து பாருங்க. செய்யறேன்னா சமையல் செய்யறதுல மூடி போட்டு உள்ள வச்சிருவேன். தேங்காய் பாருப்பா. கொஞ்சம் எடுத்துருன்னா வச்சுக்கிறேன். அவசரத்துல எல்லாத்தையும் உள்ள வச்சிருவீங்க போலியா? அப்படியே எடுத்துன்னு வந்து கவரோட இந்த அறையை நம்ம தொடச்சிட்டு வச்சிருக்காங்கப்பா.
நம்ம சந்தியாவும் அடிக்கடி பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஆனாலும் எப்படினாலும் இப்படி ஆகிடும். நானே இந்த மாதிரி பண்ணி வச்சுருவோம்மா. யாருக்கு அந்த பாவம் தானே, நான் சுத்தத்தை இந்த மாதிரி போட்டுருவேன். அவங்க யார் பண்ணுறவங்களுக்கு எத்தனை வாட்டி பண்ணி வைப்பாங்க. தூசுலாம் துவைச்சிடலாமா? துவைச்சிட்டு வச்சுக்கலாம்ப்பா. இன்னொரு வாட்டி வேணா கழுவிக்கலாம். துடைக்குவாமா? வேணாப்பா. நம்ம தனியாக கழட்டிட்டீங்களா? கழட்டிட்டேன்ப்பா. கொஞ்சம் தூசு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஐஸ் ஆகாது போயிட்டு தண்ணிலாம் ஒழி கீழே வந்துட்டுக்குதுப்பா. கோல்டு லெவல் கம்மியாயிடுச்சு போலமா? எனக்கு அது தெரியல. அப்பவே சொல்லி தவணி வச்சிருப்பேன் நான். சரி இன்னமும் தெரியல நினச்சிருப்பா. இந்த சைட்லலாம் என்னம்மா இருக்கு? இந்த சைட்லையாப்பா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துடலாமா? பார்த்துதான்ப்பா. தக்காளி இதில் போட்டுக்கலாம்ப்பா. அது நம்ம பில்லு அதான் விலையை பார்க்குறேன்ப்பா எவ்வளோன்ட்டு. 58 ரூபாய் 50 காசு போட்டுக்கிறாங்கப்பா. அதாம்மா. எத்தனை கிலோவா? 17 ரூபாய் போட்டுக்கிறாங்கப்பா. தக்காளி நல்லா பழமா இருக்குப்பா. போட்டு வச்சிடலாமா? அடுத்துமா மூடி வச்சுட்டு இதில் வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர். என்னப்பா இது சொல்லுப்பா? வெண்ணமா? வெண்ணெய். நம்ம வேலை பார்க்குற இடத்துல அவங்க வெளியூருக்கு போகிறாங்கம்மா, ஊருக்கு போகிறோம். இது எதுவுமே சத்தியா இருந்தால் நெய் காசுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வர கொஞ்சம் நாள் ஆகுன்ட்டு அதுதான் நம்ம எடுத்துன்னு வந்து சரி நெய் காசலாம் அரைட்டு சொன்ன முருங்கீரை எடுத்துன்னு அம்மா நம்ம நெய் காசலாம்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் முருங்கீரை கூட அம்மா எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. முருங்கீரை வச்சிருக்கிறோம். இது போட்டு நெய் ஒரு நாளைக்கு காசலாங்கம்மா. இதெல்லாம் கூட அவங்க தாங்கம்மா கொடுத்தாங்க. நெய் இந்த வெண்ணெய் கொடுக்கும்போது இதையும் கொடுத்தாங்க. இதெல்லாம் கூட சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது இவங்க அரவி இதெல்லாம் தான் இந்த மாதிரி இதில் ப்ரெட்டெலாம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்து அதை வச்சுட்டு நம்ம அங்கேயே வச்சுருவோம். இஞ்சி பீஸ் தான்ப்பா. இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றாக்கிறீங்கம்மா? தினமா வெறும் டப்பாலாம் இருக்கு. இது சாமி பூ வாங்கி வந்து இதில் இந்த கவரில் போட்டு போட்டு வைப்பேன். இப்பவும் காலி ஆயிடுச்சு. வெறும் டப்பாப்பா. சரி அந்த நேரத்தில் டப்பா தேட முடியாதுன்ட்டு இங்கேயே ஒரு டப்பா வச்சிருக்குதுப்பா. இந்த கவர்லாம் வச்சுட்டு டப்பா மட்டும் இங்கேயே வச்சிடலாம்ப்பா. பூ அதுக்கு மாதிரி டப்பா தேட முடியாது. அதனால நம்ம இங்கே வச்சுக்கலாம். டப்பா மட்டும். முட்டையே இல்லைம்மா? முட்டை ட்ரேல இங்கே வைக்கவே மாட்டோம். முட்டையே நம்ம அங்கேயே வச்சுக்குவோம். அங்கே கிச்சன் கிட்டே வச்சுக்கிறது. வாங்கி வந்து கொஞ்சம் பேர் வாங்கி வந்து அங்கேயே வச்சுக்குவோம். இங்கே ஃப்ரிட்ஜுக்கு அவ்வளோ முட்டை எடுத்து வந்து வைக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னவோ சொல்லுவாங்க. வர்க்கிமா? வர்க்கி. நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. இது அவங்க ஊரில் வாங்கி வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கம்மா. இந்த கவர் எடுத்துகிட்டு போயிடுச்சுலாம்ப்பா. இது என்னம்மா? திராட்சைப்பா. வெள்ளை திராட்சை தாங்கம்மா. பார்த்தீங்கன்னா 2 கவரில் இருக்குது. இது திராட்சை பார்த்தீங்கன்னா நான் போகும்போது வரும்போது ஒரு வாட்டி சாப்பிடுவேன். நல்லா இருக்குது, புளிப்பாக இருக்கிறதுனால திராட்சை எல்லாருமே எடுத்து ஒன்று சாப்பிடுவோம். பாயாசத்துக்கும் போடுவோம். அதெல்லாம் அது இருக்குது. நம்ம ஒரே கவர்லேயே போட்டு வச்சிடலாமாப்பா. இதை இல்லைம்மா அது பெருசு சின்னதுன்னு இருக்குமா? தனித்தனியாகவே வச்சிடலாம். அப்படியா? மீட்டின்னா ஒன்றுக்கு இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது. சரி அப்போ இப்படியே வச்சுட்டோமா? இது என்ன இலமா? இது பாலக்கீரைப்பா. பறிச்சுன்னு வந்தாங்க. பாலக்கீரை ஊதா கலரில் பூ பூக்குள்ள நம்ம மாடியில் கூட வச்சிருப்போமேப்பா. ஆமாம்மா. அந்த பாலக்கீரைப்பா. ஆயா பார்த்தாங்கன்னு செய்யலன்னு வச்சுக்க திட்டுவாங்கம்மா. அங்கேருந்து எடுத்துன்னு வந்து தான் செய்யாமல் இருந்து பால் பண்ணி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம சேமியா இந்த உப்புமாக்கெல்லாம் வாங்கி வரோம் இல்லையா, ராகி சேமியா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது செஞ்சுட்டு. இது நம்ம ஒரு மூளையை எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு செஞ்சிடலாம். ரவை கொஞ்சோண்டு இருக்குது. நம்ம இது கூட வச்சிட்டோம்னாக்கா எப்பயாச்சும் சேர்த்து போடணும். இந்த ரவை எதுக்காவது போடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுக்கு தேவைப்படும். இது உடச்சக்கல்லம்மா? உடச்சக்கல்லப்பா. நமக்கு போகாமல் இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். இதெல்லாம் என்னம்மா? இல்லைப்பா பார்க்கலாம்.
நம்ம ஒச்சக்கலை இங்கேயே வச்சிடலாம்ப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ன சாதத்துக்குலாம் முந்திரி எடுத்துன்னு வந்து போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி முந்திரி வாங்கி வந்து வச்சுக்குவோம். கொஞ்சம் எப்பவும் மளிகை சாமான் வாங்கும்போது ஒரு 100 கிராம் முந்திரி வாங்கி வந்துடுவோம். கொஞ்சம் 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 நம்ம கலர்ன சாதத்துக்குலாம் நம்ம புதினா சாதம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சாதம், இதெல்லாம் கேரட் சாதம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அது கையில் இருக்குது என்னம்மா? இதுப்பா மண்தக்காளி விதைப்பா. இது எப்போ வாங்கினது தெரியுமா? உன் கல்யாணத்து அப்போ வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கினாங்க இல்லையா, அதுல மிச்சமாயி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா, அது இங்க வச்சு பாருப்பா. கவனமே இப்பதான் பாக்குறேன்ப்பா. அப்பா வாங்கினதாம்மா? ஆமாப்பா, ஆயிடுச்சு. இதுவே பார்த்தோன்னா இப்போ 1 வருஷம் ஆக போகுதுப்பா. ரவைப்பா, இது இந்த கோதுமை ரவை இல்லையா, அதுப்பா. அதே கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சிடலாம், இது கட்டி தேவைப்படும். அதெல்லாம் வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்மா. இதெல்லாம் வந்து நீங்க தானேப்பா வச்சுக்கிறீங்க? ஆமாம்மா, அதெல்லாம் வந்து அடிக்கடி கேக் செய்யறதுக்காக வைக்கிறது. கேக் செய்யறேன் ஏதாச்சும் பண்ணி நிற்பாங்கம்மா, அதுக்காக இதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்காங்க. நான் மறந்துட்டேன் பாருங்கம்மா கீழே. இதான் லாஸ்ட் நினச்சி இது வரைக்கும் சொல்லிங்கிறாங்கம்மா, முடிஞ்சிச்சு. கீழே ஒரு அறை இருக்கு, நான் கவனிக்கலங்கம்மா. இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வாங்கி வந்து வச்சுக்குவாங்க இவங்க. வாங்கி வந்து வச்சுக்கின்னு ஏதாச்சும் இது ஊற்றி சாப்பிடுவாங்க, ஏதாவது தொட்டு சாப்பிட்ற மாதிரி. சம்சாலாம் எப்போயாச்சும் வாங்குறாங்களே, அதுக்கெல்லாம் வாங்கி வந்துடுவாங்க. நம்மளுமே சிக்கன் ரைஸ்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் ஊற்றுவேன் அதை. இது அக்கா வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தாங்க, கருப்பு அரிசின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நீ எப்பவுமே ஏதாச்சும் பண்ணு சத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அவங்க ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தாங்களா, நம்மளும் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு சரி என்ன செய்யுதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேங்கம்மா. இப்போ முதல்ல மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம்ப்பா. ரொம்ப புளிப்பாயிடு போகுது, நான் அப்பவே எடுத்துன்னு வந்துட்டேன். சரிம்மா. மாவு அரைச்சிட்டோம். இட்லி மாவு தான்ப்பா அரைச்சேன், தோசை மாவு இது இட்லி மாவு. நாளைக்கு இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அழகாக ஏற கட்டிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரிட்ஜ் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம திறந்து பார்த்துடலாமா? திறந்து பார்த்துடலாம், முடிச்சிட்டோம். இவ்வளோ குப்பை இருந்துச்சுப்பா உள்ள. சரி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எப்படி க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்கன்ட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாமாப்பா? பார்த்துடலாமா. ஃபைனலாக எல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம்ப்பா. பளபளன்னு இருக்கேம்மா. அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத எடுத்து போட்டுப்பா. இப்படிதான் இருக்கும், 1 வாரம் தான். 1 வாரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி பழைய எடுத்து இப்படி வைக்கிறதா, இப்படிதான் திருப்பி இந்த மாதிரி ஆயிடும். வச்சுட்டோம்ப்பா எல்லாத்தையும். எல்லாம் அழகா நீட்டா இருக்குமா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழகா வச்சுட்டாங்க. அங்க இப்படியே வச்சிருந்தா பரவாயில்ல, வச்சிருக்க முடியலையே. நம்ம ஃப்ரிட்ஜை ஒரு ஏற கட்டி முடிச்சுட்டோம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.